எதை பற்றி கவலைப்படுங்க? எதை பத்தி யோசிக்கிறாங்க? கவலைகள் எல்லாம் தூக்கி வீசிங்க. சகலத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் இல்லை, இவர் இல்லை, என்னோட கூட யாரும் இல்லை என்று நீ சொல்லாதீங்க. சகலத்தை படைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். இதுக்கு மேல உனக்கு யார் வேண்டும்? என் அப்பாவில்லை, என் அம்மாவில்லை, கூட பிறந்தவர் யாரும் இல்லை என்று நீ சொல்லி நீ கலங்காதீங்க. ஓ ஜீசஸ், creator, he is a creator with you. சிருஷ்டிகர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை கொஞ்சம் பவர் இருக்கு. சிருஷ்டிகர் உன்னோடு கூட இருக்கிறார்கள். உங்களுக்கு அது யோசனை பண்ண முடியுதா? சிருஷ்டிகர் உன்னோடு கூட இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? எஸ், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஆவியிலே இது ஒரு ப்ராபட்டிக் வேர்டாக, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நான் சொல்லுகிறேன். நல்ல நீங்க ஆவியில கட் பண்ணீங்க, நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. கிரியேட்டர் உன்னோடு கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையிலே சிலது அவர் கிரியேட் பண்ணுவாங்க. சொன்னது புரியலையா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலே கிரியேட் பண்ண முடியாத சிலரை வருகிற நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து கிரியேட் பண்ணி அதன் வழியாக நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். He is a creator. அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர். புரியல நினைக்க நிறைய பேருக்கு, புரியல நினைக்க நிறைய பேருக்கு, புரியல நினைக்க நிறைய பேருக்கு. உன்னை பலவீனப்படுத்துகிறார். சரீரத்தில் உன்னை பலவீனப்படுத்துகிறார். சிலதை மறுபடியும் புதுப்பிக்கும்படி He is a creator. ஆராதிக்கிற கர்த்தர் சிருஷ்டிகர். எஸ், ஹalleluya. எத்தனையோ அதிசயங்கள் எனக்கு சொல்ல முடியும். He is a creator. He is a creator. He is a creator. அவர் சிருஷ்டிகர். ஓ ஃபாதர், ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. உலகத்தார் அப்ரஹாமினை பார்த்த போது, அப்ரஹாமுக்கு எத்தனை வயசு? 75. எல்லாரும் சொல்லிடுச்சு என்ன? நீங்க இங்க இல்லீங்களா? அப்ரஹாமினை பார்த்து உலகத்தார் சொன்னாங்க, இவனுக்கு வயசாயிடுச்சு, இவனுக்கு வயசு அதிகமாயிடுச்சு. அதே வாரி இன்னொரு காரியம் சொல்லிடுச்சு, இவன் மனைவி இருக்கு இல்லையா? எப்படி எப்படி நீங்க இல்லீங்களா? கிடைக்க வாய்ப்பே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ரோமர் கழுதம் நிருபத்தில் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரியுமா? அந்த வசந்தம் மட்டும் எடுங்க. ஹalleluya. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க. அவன் விசுவாசத்திலே எஸ் பலவீனமாய் இருக்கவில்லை. 4ஆம் அதிகாரம் 19. எஸ், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது எஸ் தன் சரீரம் செத்து போனதையும், சத்து போன சரீரம். கொஞ்சம் ஒரு காரியம் புரியுதா சொல்றேன். அப்ரஹாமின் சரீரம் எப்படி? நான் சொல்லல, வசனம் சொல்றாங்க. அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? சத்து போனது என்ன? சத்து போனதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு?
சத்து போன சரீரம். அப்படிதான் மாஸ்டர். அந்த சரீரம் கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்லல, வசனம் சொல்றாங்க. சத்து போன சரீரம். ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? சரீரம் எப்படிப்பட்டது? உலகத்தார் சொல்றாங்க நத்திங், ஒருபோதும் சாத்தியம் அல்ல, அவன் சரீரம் சத்து போச்சு. அடுத்தது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவளும் சத்து போச்சு. இது ஏதாவது நம்பிக்கை இருக்கா? ஹலோ, நம்பிக்கை இருக்கா? உங்க வாயினால் சொல்லுங்களேன். ஆனா அப்ரஹாமுடைய கூட இருந்தவர் யாரு? சிருஷ்டிகர், கிரியேட்டர். அப்ரஹாம் நம்பினது யாரு? உருவாக்குகிறவர். அப்ரஹாம் மனுஷரை எல்லாம் நம்பினாங்க. அப்ரஹாம் உலகத்தார் எல்லாம் நம்பினாங்க. அப்ரஹாம் அவரே இவரே நம்பவில்லை. அப்ரஹாம் குறை சொன்னவங்க நம்பவில்லை. அப்ரஹாம் நம்பினது தான் விசுவாசித்த தேவன் யாரு தெரியுமா? உருவாக்குகிற தேவன், சிருஷ்டிகர். சத்து போன சரீரத்திலிருந்து ஜீவனை கொடுக்கும்படிக்கு என் தேவன் பெரியவர். ஏதாவது விஷயங்கள் சத்து போயிச்சா? உங்க வாழ்க்கையில் ஏதாவது விஷயங்கள் சத்து போனது உண்டா? டட்டாய் போச்சா? உங்க பாஷையில் சொல்றேன், டட்டாய் போச்சா? இல்லையா? டட்டாய் போச்சா? எங்களுக்கும் டட் ஆகுது பாஸ், உங்ககிட்ட சொல்லலையே. ஆமென். ஏன் என்கிட்ட சொல்றேன்? என்னோட நான் சொல்றேன், டட்டாய் போய சில விஷயங்கள் இருக்கு. Praise the Lord. டட்டான சில விஷயங்கள் இருக்கு இயேசுவின் நாமத்தினாலே. அங்க விசுவாசத்தினால் நீ விசுவாசிக்கிற தேவன், நீ விசுவாசிக்கிற கர்த்தர், நீ நம்பி இருக்கிற தேவன் யாரும் தெரியுமா? ஜீசஸ் கிரியேட்டர். அவர் உருவாக்குகிற தேவன், டட்டான விஷயங்கள் மேல இறங்குகிற தேவன், புதுப்பிக்கிற கர்த்தர். அப்ரஹாம் குறை சொல்றவங்களுடைய பேச்சு கேட்கலங்க. அப்ரஹாம் ஊர் மக்களோட பேச்சு கேட்கலங்க. அவரெல்லாம் என்ன சொல்றாங்க? டட் சத்து போச்சு, அவளும் சத்து போச்சு, இவனும் சத்து போச்சு. சாத்தியம் அல்ல. நம்ம கூட இருக்கிற கர்த்தர் யாருங்க? ஓ, நீங்க சொல்றது இல்ல. கூட இருக்கிறவர் யாருங்க? சொல்லுங்களேன். கட்டான சில விஷயங்களை கர்த்தர் புதுப்பிக்காங்க, அதுக்கு மறுபடியும் ஜீவன் கொடுப்பாங்க. ஓ ஃபாதர், ஃபாதர், ஃபாதர். எஸ், பரிசுத்த ஆவியான சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். டட்டான வச்சு ஆண்டவர் எழுப்ப போறாங்க, புதுப்பிக்க போறாங்க, விசாலப்படுத்த போறாங்க இயேசுவின் நாமத்தினாலே. ராமா ஷேகிமன புலாக்கரமஷ்யா ரீமன ஹம்பல் பௌடா ரமன புலாக்கரமஷ்யா. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இனி 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 இது நம்ப வேண்டாம், இது இனி சாத்தியம் அல்ல. ஓரங்கட்டினா அந்த காரியம் இருக்கு இல்லையா, இது விட்டுருங்க, இது இனி முடியாது. தள்ளி விட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இது இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அதே கர்த்தத்தோட போறாங்க. டட்டான விஷயம். அப்ரஹாமுக்கு 100 வயசாயிடுச்சு, சத்து போச்சு அவன் சரீரம். அவருடைய மனைவி சாராவுடைய கர்ப்பமும் சத்து போனது. ஆனா இவ இருவரும் நம்பின ஒரு கர்த்தர் இருக்கிறாங்க, அவர் சிருஷ்டிக்கிறவர். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? புதுப்பிக்கங்களா ஆண்டவரே? புது ஜீவனை கொடுப்பாங்களா? புது வல்லமை கொடுப்பாங்களா? புது பலனை கொடுப்பாங்களா? புது ஆரோக்கியத்தை கொடுப்பாங்களா? விசுவாசிகள் அப்படியே கரங்களை கொண்டு தேவனை ஆராதிங்க. எஸ் 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 எஸ். Thank you, Jesus. He is a creator. அவர் சிலது உனக்காக கிரியேட் செய்ய போறாங்க, சிலது கிரியேட் பண்ண போறாங்க.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வருகிற நாட்கள் நீ அதை பார்க்க போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசிக்கிற தேவன் அவர் சிருஷ்டிகர். கிரியேட்டர் He is a creator. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்படியாக கடவுளே நாமம் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. எஸ்.